மக்களே வணக்கம். இங்கே பாருங்கள், வெயில் காலத்தில் அடிக்கடி நாங்கள் வாரத்தில் ஒரு 3 நாள் கம்பங்கூழ் காய்ச்சிடுறோம். இது எப்படி பண்ணணும்னா, கம்பை ஊற வச்சுட்டு நல்லா மிக்சியில் அரைங்க. இடிக்கலாம் வேணாம், இப்போல்லாம் யார் இடிச்சிட்ருக்கா. மிக்சியில் நல்லா அப்படியே பருபருன்னு ஒரு ஓட்டிட்டு நல்லா நிறைய தண்ணி கலக்கி உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. வச்சுட்டு அப்புறம் எடுத்துக்கிட்டு பாருங்க, அப்படியே கைவிடாமல் அப்படி கிண்டணும்னு வச்சுக்கோங்க, சூப்பராக கம்பங்கூழ் ஆயிரும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், கத்திரிக்காய், கம்பங்கூழுக்கு கத்திரிக்காய் புளிக்குழம்பு. வாங்க சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். கத்திரிக்காவை இந்த புளிக்குழம்பு நம்ம எப்பயும் செய்கிற போல் செஞ்சுட்டு இந்த கூழை நல்லா காய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் கூழை இது பண்ணிடணும். என்ன பண்ணால் ஆற விட்டுறணும். ஆறினோன்னே அது அப்படியே கெட்டியாயிரும். கெட்டியானோன்னே அப்படியே இந்த கரண்டியில் எடுத்து அப்படி மோந்து வச்சு அப்படியே ஒரு குழி பறித்து அதில் குழம்பு ஊற்றி சொட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கப்போ எங்கள் வீட்டிலலாம் அடிக்கடி இதான் செஞ்சு கொடுப்பாங்க. நாங்கள் ரொம்ப நல்லா ஸ்ட்ரென்த்தாக நல்லா இருந்தோம். அது மாதிரி பிள்ளைகளுக்கு இந்த வெயில் காலத்தில் வாரத்துக்கு ஒரு 2 தடவை அப்படி செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், குழம்பு பாருங்கள், கத்திரிக்காய் புளிக்குழம்பும் கம்பங்கூழும் கத்திரிக்காய் புளிக்குழம்பும்.